Shall we turn to First Corinthians? 1 Corinthians எடுத்துங்க. என்ன கரெக்ட் பண்ணுங்க அண்ணா. நான் ரிப்பீட் பண்ணிட போறேன்னா எடிசன் அண்ணா கொஞ்சம் என்ன கரெக்ட் பண்ணிருங்கண்ணா. 1 Corinthians 12:14 நினைக்கிறேன். Am I right? Can someone help me? Am I right? 1 Corinthians கரெக்ட் 14 தான். Thank you. 1 Corinthians 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். ரைட். ஜோமணி ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ரைட். நான் எடிசன் அண்ணா, can you lead us in prayer please அண்ணா? ஒரு சின்ன ஜோமணி ஆரம்பி. நேசிக்கும் நல்ல கர்த்தாவே, இந்த மாலை நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். மறுபடியும் ஒரு வாரம் கழித்து நாங்கள் கூடுவதற்கு செய்த பெரிய தயவிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் கர்த்தாவே. உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி நீர் கொடுத்திருக்கிற பெரிய வாய்ப்பிற்காக நன்றி கூறுகிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். எங்களுக்கு பாடத்தை கற்றுத்தருகிற பிரதர் கிதியோன் கணேஷ்காக உமக்கு மன்றாடுகிறோம். வேண்டிய கிருபைகளையும் இரக்கங்களையும் வாய்ப்புகளையும் நீர் கட்டளையிடும் கர்த்தாவே. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. Amen. Thank you. Thank you Anna for your prayer. 1 Corinthians 12:14 பைபிள் படிக்கீங்க முடிஞ்ச. கலையரசி சிஸ்டர், குட் ஈவினிங், வெல்கம். எப்பயும் மாதிரிதான் டைரி இல்லைன்னா நோட்டு பேனா வச்சுக்கிங்க. ஓகே, ரைட். நம்ம பார்க்கலாமா? 14வது வசனம் படிக்கிறேன். காய் ஆல்சோ அண்ட் God for to soma, the body. சோமானா பாடி, சரியா? நூமானா ஸ்பிரிட் கிரீக்ல, சோமானா பாடி சரீரம், ரைட். ஊக்குனா தெரியும், நெகட்டிவ். இந்த ஊக்கு வந்தாலே நாட் நெகட்டிவ்னு, சரியா? அப்ப பாடி எஸ்டின்னா இஸ், சரியா? ஆக்சிலரி வெர்ப் ஆம் இஸ் சொல்லுவோம்ல, அது பாடி இஸ். ஓகே, நாட் கவனிங்க. என்னன்னா ஒன்னு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 1 மெலாஸ்னா மெம்பர். அப்ப பாடி இஸ் நாட் ஒன் மெம்பர். இப்போ 14 ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்ல வர்றாரு? ஃபார் த பாடி டஸ் நாட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் மெம்பர், சரியா? சரீரம் ஒரே ஒரு அவயவம் அல்ல. மெலாஸ்னா மெம்பர், தமிழ்ல அவயவனும், சரியா? சரீரம் ஒரு அவயவம் இல்லை. அந்த ஒண்ணுதான் என்ன, இல்லைதான் ஊக், சரியா? மெலாஸ். அப்ப சரீரம் ஒரு மெம்பர் கிடையாது. அப்ப எத்தனை? அல்லா, பட், அல்லானா பட், போலா, போலானா மெனி, பட் மெனி. அப்ப சரீரத்துல ஒரு உறுப்பு கிடையாது, ஒரு மெம்பர் கிடையாது, நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுதான் verse 14, சரியா? For the body does not consist or is not of one member but of many. இதுதான் 14, சரியா? சரி, இப்ப இத பேசிக்கா பிளாட்ஃபார்மா வச்சுட்டு பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாமா? ஓகே, 14 வாசிங்க தமிழ்ல, 14 வாசிங்க குயிக்கா. Before we go to 15, 14 வாசிங்க. சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. இந்த அவயவம்ங்கிற வேர்ட்லாம் சமஸ்கிருத வார்த்தை, சரியா? உறுப்பு, மெம்பர், சரியா? சரீரம் ஒரே உறுப்பா இல்லாம அநேக உறுப்பா இருக்குதுன்னு அர்த்தம். அவயவம் இந்த இதெல்லாம் நம்ம இப்ப யூஸ் பண்றது இல்ல. யார் யூஸ் பண்றா? அவயவம் இந்த வேர்ட் எல்லாம் யூஸ் பண்றது இல்லை. பட் இருந்தாலும் தெரிஞ்சு உறுப்பு அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப இத சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றாரு? இயான் 15வது வசனம். இயான் கண்டிஷன். இஃப் எய்ப்பன், ஓகே, எய்ப்பன், இது ஷுட் சே அப்படின்னு என்ன அர்த்தம்? சே அப்படிங்கிறதுக்கு அதுல இருந்து வந்தது எய்ப்பன். ஓகே, நான் 15 வாசிக்கிறேன். இஃப் சேஸ் அப்படின்னு அர்த்தம், சரியா? அது சொன்னா 15ல நான் கிரீக்ல பாக்குறேன். எய்ப்பேனா லெகோ, அதுல இருந்து வந்தது. ஏரிஸ்ட் டு சே, சரியா? அஸ்யூம்ஸ் a பாசிபிலிட்டி, ஒரு வேலை சொன்னிச்சுன்னா. ஏன்னா இஃப்னாலே பாசிபிலிட்டி தான், சரியா? கண்டிஷன். எது? ஹோ, போஸ், போஸ்னா ஃபுட், ஓகே, கால், ஃபுட், சரியா? சோ
சரி, இப்ப காலு சொன்னுச்சுன்னா கமா போட்டு என்ன சொல்லுச்சுன்னா அததான் விதின் கோட்ல போட்டிருக்காங்க. இந்த கமா போட்டு கேபிட்டல் லெட்டர் ஆரம்பிச்சா ஆல்மோஸ்ட் இங்கிலீஷ் மாதிரி தான். ஓகே, இந்த கால் சொல்றத விதின் கோட்ல சொல்றாங்க. கால் என்ன சொல்லுது? ஒருவேளை கால் சொன்னா, இஃப்னா ஒருவேளை தான், சரியா? ஒருவேளை கால் இப்படி சொன்னா, கால் எங்க இருக்குது? உறுப்புக்கு நம்மளுடைய சரீரத்துக்கு கீழே தானே இருக்குது. அது ரொம்ப பேசுங்க, ரொம்ப கீழே. அதனால ஃபூட்டுக்கு வந்து ரொம்ப இதுக்கு என்ன காம்ப்ளெக்ஸ் தெரியுமா? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான்லாம் கீழே இருக்கேன்ப்பா, நான்லாம் இந்த ஜாதிப்பா, நான்லாம் வந்து இந்த ஸ்கூல்ல வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃப் இல்லப்பா. சரி, எதையாவது ஒண்ண சொல்லி நம்மள அப்படியே தாழ்வா நினைச்சுக்கிறது. இங்க பாருங்க, போட்டி பிகாஸ் கால் என்ன சொல்லுது? எய்வி ஊக், ஐ எம் நாட், நான் என்ன இல்ல. கெயிர், ஓகே, கெயிர்னா ஹேண்ட். நான்லாம் கை இல்லப்பா, நான் வந்து காலாதான்ப்பா இருக்கேன், சரியா? நான் கை இல்லை. ஏன்? கை முன்னாடி இருக்குங்க, அதாங்க ஃபர்ஸ்ட் வருது எக்ஸ்டெண்ட் பண்ணா, சரியா? சோ அப்ப நான் கை இல்ல அப்படின்னு சொல்லி எது சொல்லுது? காலு சொல்லுது. சொல்லிட்டு மூக் எய்மி, அதனால கமா போட்டிருக்குல்ல, மூக் எய்மி, ஐ எம் நாட் எட் அவுட் ஆஃப் ரன் ஆஃப் டூ சொமாட்டாஸ். சொமாட்டாஸ்னா ஏற்கனவே பார்த்தோம், சொமாட்டாஸ்னா பாடி. ஐ எம் நாட் ஆஃப் த பாடி. இப்ப கால் சொல்றது புரியுதா உங்களுக்கு? காலுக்கு என்னன்னா காம்ப்ளெக்ஸ்ல இன்ஃபீரியாரிட்டி, ஓகே சாரி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. தாழ்வு மனப்பான்மை தமிழ்ல சொல்லுவோம். என்னது? நான்லாம் காலுப்பா, நான்லாம் கை இல்லப்பா, அதனால நான் சரீரத்தோட உறுப்பு இல்லப்பா, நான் சரீரத்துல இல்லங்குது. ஏன்னா நான் மட்டமான ஆளு, நான் சரீரத்தின் உறுப்பு இல்லைங்க. ஓகே, அப்படி சொன்னா ஏன்னா இஃப்னு ஆரம்பிக்கும். ஓகே, 15 தொடர்ந்து பார்க்கலாம். ஊ பாரா, சரியா? ஊ பாரா காட்டுங்க. நாட் ஆன் அக்கவுண்ட் ஆஃப், அடுத்தது காட்டுங்க. ரைட், ஆன் அக்கவுண்ட் ஆஃப் திஸ். ஓகே, ஊ பாரா டூ, அதுக்கு ஒரே வார்த்தை பிகாஸ் ஆஃப் திஸ், சரியா? அலாங் சைட் ஆஃப் திஸ், ஆன் தட் ஸ்கோர், இல்லைன்னா ஃபார் தட் ரீசன். சரியான வேர்டு வந்து ஃபார் தட் ரீசன், ஆன் அக்கவுண்ட் ஆஃப் திஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் திஸ். அது அப்படி சொல்றதுனால, இப்ப தமிழ்ல சொன்ன தெரியுங்களா? கால் அப்படி சொல்றதுனால, நான் கை இல்லை, அதனால அந்த சரீரத்துடைய அவயமும் உறுப்போ கிடையாதுன்னு சொல்றதுனால, மூக் எஸ்டின் எட் டு சொமாட்டா, என்னது? இட் இஸ் நாட் ஆஃப் த பாடி. அதனால அது பாடியில இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏங்க, பாடியில எப்படிங்க கால் இல்லைன்னு சொல்ல முடியும்? பாடியில தாங்க கால் இருக்கு. என்ன? காலு கீழே இருக்கு, கையே மேல இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? கான்செப்ட் புரியுதா? எங்க வாசிங்க பார்க்கலாம், தமிழ்ல நிதானமா வாசிங்க பார்க்கலாம். 15. காலானது காலானது தன் கையாய் இராதபடியினால் நான் சரீரத்தின் அவயமும் ஏமா சரீரத்தின் உறுப்புனே படிச்சிடமா? ஏமா கஷ்டப்பட? சரீரத்தின் உறுப்பு இல்லை என்றால் அதனாலே அது சரீரத்தின் உறுப்பாய் இராதோ? அப்பாடா சாமி, அவ்வளவுதான். இந்த அவயவம் இதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தைங்க. இன்னைக்கு யாரும் ஏங்க உங்க அவயவம் எப்படி இருக்குன்னு நான் கேட்கிறோம். அதனால இது வாயில வராது, நல்லதுதான். ஏன்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற தமிழ் கிடையாது, உறுப்பு. ஓகே, அதனால சரீரத்தின் உறுப்பு இல்லாம போயிருமா அது சொல்றதுனால? சரி, இப்ப அடுத்த பார்ட்ஸ் ஆஃப் த படி பார்க்கலாமா? 15ல காலு சொல்லுது. இப்ப எது சொல்லுதுன்னா காய், அதே பாருங்க, இயான் எய்பே அதுல போட்டது அப்படியே. எது? டோ ஊஸ். ஓகே, ஊஸ் அப்படின்னா ஏர், காது. முதல்ல காலு சொல்லுச்சு, இப்ப காது சொல்லுது. நீங்க உடனே கேட்க கூடாது, காலெல்லாம் எப்படி பேசுங்கய்யா, காதெல்லாம் எப்படி பேசுன்னு கேட்க கூடாது. இதெல்லாம் ஒரு இமேஜரி, சரியா? சிம்பாலிக்கா ஒரு இமேஜரி வச்சு பவுல் பேசுறது, சரியா? 16ல என்ன போட்டிருக்காரு? அப்படி காது, ஊஸ்னா இயர். காது ஒருவேளை இப்படி சொன்னிச்சுன்னா என்ன சொல்லுது? உங்களுக்கு எல்லாம் தெரியும், காது சைட்ல சின்னதா இருக்கு. ஏங்க, காது உங்களுக்கு தெரியும், காது கீழே இருக்கு, காது சைட்ல சின்னதா இருக்கு. அதனால
காதுக்கும் என்ன காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு? இப்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு, தாழ்வு மனப்பான்மை. போட்டி பிகாஸ் ஊக்கு எய்மிங் ஐ எம் நாட். என்னது? ஆப்தல்மாஸ். உங்களுக்கு தெரியும் ஆப்தமாலஜினா ஐ, ஆப்தமாலஜினா ஐ டாக்டர். ஆப்தல்மாஸ் ஐ, நான்லாம் கண்ணு இல்லப்பா. புரியுதுங்களா? ஏன்? என் கண்ணு நேரா இருக்குப்பா, எல்லாம் டைரக்டா பாக்கலாம்ப்பா, காது ஓரத்துல மடிஞ்சு கிடக்கு. அதனால காதுக்கு இப்ப தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. அதனால காது சொல்லுது, நான் கை இல்லப்பா, ஐ எம் நாட் அன் ஐப்பா. அதனால 15வது வசனத்துல போட்ட அதே வேர்டு பாருங்க, ஐ எம் நாட் ஆஃப் த பாடி பா, ஐ டோன்ட் பிலாங் டு த பாடி பா, நான் சரீரத்தோட உறுப்பு இல்லப்பா. எது சொல்லுது? காது சொல்லுது. சரியா? காட்டுங்க பேப்டிஸ்ட். அடுத்தது காட்டுங்க. ஊ பாரா, அதேங்க ஊ பாரா டூட்டோ. போங்க, இது கவிதை மாதிரி இருக்குங்க. அதுல போட்ட 15ல போட்ட அதே தான் வருது. பிகாஸ் ஆஃப் திஸ் ஆர் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் திஸ், அதேதான். ஊ எஸ்டின் எக் டூ சமட்டாஸ். அது சரீரத்தின் அவயம் இல்லாம போயிருமா? வாசிங்க, வேற யாராவது வாசிங்க. அவயவம் அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் நல்லா வரவங்க வாசிங்க. 16 வாசிங்க. காதானது காதானது நான் நிறைய காது கண்ணாய் இருக்கு, இராத ஒரு காது போதும். வாசிங்க. கண்ணாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? ஓகே, ரைட். 17 பார்த்துட்டு நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. சரியா? இந்த 15ம் 16க்கும் உள்ள கேள்விக்கு எஸ்ஸா நோவான்னு சொல்லி 17 முடிஞ்சோன்னு எனக்கு சொல்லுங்க. சரியா? ரைட். இப்ப 17 பாருங்க. இப்ப 2 உறுப்பை பத்தி பேசிட்டாரு. ஒண்ணு காலை பத்தி பேசினாரு. கால் வந்து கம்பேர் பண்ணி பாக்குது. சரியா? கால் வந்து கையோட கம்பேர் பண்ணுது. காது வந்து கண்ணோட கம்பேர் பண்ணி பார்த்து தன்னை நான்லாம் உறுப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லி உறுப்பே இல்லைங்குது. எப்ப நான்லாம் மட்டமானவனாலும் பரவாயில்ல. இப்ப தமிழ்ல சொல்லுவோம்ல, நான்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான்லாம் வந்து ஏழை குடும்பத்துல பிறந்திருக்கேன்ப்பா, எனக்கெல்லாம் இங்கிலீஷ் பேச தெரியாதுப்பா, இப்படி ஐயோ இங்கேயே சில பேர் இருக்கீங்க. என்னன்னா ரீசன் எல்லாம் சொல்லி நம்மள எவ்வளவு ஏங்க, இதுக்கு பேர் தாழ்மை இல்லைங்க. நல்லா கவனிங்க, இது தாழ்மை கிடையாது, இது ஹியூமிலிட்டி கிடையாது. இது ஹியூமிலிட்டின்னு யாரும் நினைச்சீங்கன்னா தப்பு. இது என்னன்னா தாழ்வு மனப்பான்மை. சரியா? என்ன சொல்ல வர்றாரு? சரீரத்துல இருக்கிற எல்லா உறுப்பும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். எழுதிக்கீங்க. ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த பாடி ஆர் இம்பார்ட்டன்ட். எழுதாதீங்க, ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். சரீரத்தின் எல்லா உறுப்புகளும் ஓகே எல்லா விதத்திலும் சமமானவர்கள். சரியா? 17 வாசிக்கலாம். அதேதான். ஏ இஃப் போலான். ஹலோ எப்பா தம்பி, ஏப்பா காட்டுப்பா, 17 காட்டுப்பா. ஓகே, இஃப் போலான்னா ஆல். ஓகே, ஆல் டோ சோமா, ஆல் த பாடி. சரியா? இப்ப 17 பாருங்க, அப்படியே வேற கான்செப்ட். இப்ப நம்மளுடைய சரீரம் ஃபுல்லா, சரியா, பாடினா சோமா, வேற என்னவா இருக்குது? ஆப்தல்மாஸ். ஐய, நம்ம சரீரம் ஃபுல்லாவே வெறும் கண்ணுங்க. ஏங்க, தலை இல்லைங்க, கண்ணுங்க. மூக்கு இல்லைங்க, மூக்குல கண்ணுங்க. வாய் கண்ணுங்க. கை காலு, ஏங்க எல்லாமே கண்ணா இருக்குங்க. பாடி ஃபுல்லா கண்ணா இருந்துச்சுன்னா இஃப்னு போடுறாரு பாருங்க, கண்டிஷன் இருந்தால். பூனா வேர், ஏ அக்கான், அக்குவோனா ஹியர்னு இருக்கும், அதுல இருந்து வந்ததான் அக்கோயே. அப்ப எங்க கேட்கறது? அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்க செவி? என்ன திறமை சொல்ல வர்றாரு? இலை செவி, இலை காது, நீ என்ன மட்டமா பேசிட்டு இருக்கோன்னா, நீ ஒருவேளை இல்லைன்னு வச்சுக்க, நீ ஐதான் பெருசுங்கிற, இல்ல நீ கண்ணு தானே பெருசுங்கிற. 16ல தானே வருஷம், நீ கண்ணு தானே பெருசுங்கிற. அப்போ ஒண்ணு பண்ணு, சரீரம் ஃபுல்லா பேசாம கண்ணாவே இருந்திருக்கு. அப்படி இருந்தா எப்படி கேட்க முடியும்? இப்ப இதுக்கு பேருதான் ஓகே சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். என்ன சுப்பீரியாரிட்டி? எப்பா கண்ணே இருந்துகிட்டோம்ப்பா, கண்ணுதான்ப்பா பெருசு அப்படின்னு. இப்ப கண்ணு சுப்பீரியரா இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் காது இன்ஃபீரியரா இருக்கு. பவுல் கேட்கிறாரு, அப்ப சரீரம் ஃபுல்லா கண்ணாக்கிடுவோமா? நீ இல்லைங்கிற. காது நீ இல்லைங்கிற, நீ இல்லாம இருக்க முடியுமா? ஃபுல்லா கண்ணா இருக்க முடியுமா? திஸ் இஸ் த டோன் ஆஃப் த ஆத்தர். அடுத்தது ஏய் போலான் அக்கோயே, திருப்பி அதே தான் ரிப்பீட் ஆகுது. இஃப் ஆல் வர் ஹியரிங். ஏங்க,
நம்ம சரீரம் ஃபுல்லா ஒரே காதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே காது, ஃபுல்லா காது. கண்ணு இருக்கிறதுல காது இருக்கு, மூக்கு இருக்கிறதுல காது இருக்கு, வாயில காது இருக்கு, ஏங்க உடம்பு ஃபுல்லா காது. அப்படின்னா who, where, ஏன் அஸ்பேரிசிஸ். அஸ்பேரிசிஸ் அஸ்பேரிசிஸ்னா ஸ்மெல் பண்றது, மோப்பத்துக்கு என்ன யூஸ் பண்றோம்? மூக்கு. சரியா? மூக்குக்கு தான் அது சொல்றாரு. அப்ப சரீரம் ஃபுல்லா நம்மளுக்கு காதா இருந்துச்சுன்னா, எப்படிப்பா ஸ்மெல் பண்ணுவ? உன்னால எப்படி ஸ்மெல் பண்ண முடியும்? சரியா? அதான் கேட்குறேன். ஓகேவா? சோ அதனால வேர்ஸ், இது என்ன வேர்ஸ்? 16ல verse 16, right? So verse 16 or 17? Yeah, 17. I'm sorry. 17. Verse 17. Okay. So hearing, smelling. If the whole body were only the member, condition would be sad. Definitely. Condition ரொம்ப சேடா இருக்கு. இங்க 17 வாசிங்க பார்க்கலாம். 17 வாசி. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? போதுங்க. இப்ப சொல்லுங்க. எனக்கு யாராவது, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 16க்கும் 17க்கும், சரியா? சாரி, 15, 16 ஆன்சர் என்ன? 15வது வசனத்துக்கும் 16வது வசனத்துக்கும் எஸ்ஸா நோவா? ஆன்சர் சொல்லுங்க. 15ல கேட்கிறாரு, கால் நான் கையில்லைங்குது, அதனால அது சரீரத்தின் அவயவமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? ஆன்சர் ப்ளீஸ். 8 பேர் இருக்கீங்க, ஆன்சர் சொல்லுங்க. காலு அவயவமா தான் இருக்கும் அது. ஆனா உபயோகமா இருக்கணும், இருக்குமா இருக்காதா? அதான் கேள்வி. இருக்கும். எல்லா ஊருக்குமே உபயோகம் தான். ஆன்சர் இஸ் இருக்கும். இருக்கும். வெரி குட். இப்ப சொல்லுங்க 16வது ஆன்சர். காது சொல்லுது நான் கண்ணு இல்லப்பா அப்படிங்குது. அப்ப காது உறுப்பா இல்லையா? சிம்பிள் ஆன்சர். கம் ஆன், பேசுங்க. உறுப்புதான். உறுப்புதான் கண்டிப்பா. இப்ப புரியுதா? எழுதிங்க ப்ளீஸ். Everybody in the church is important. Everybody in the fellowship is important. Everybody in the family is important. குடும்பத்துல, சபையில, நண்பர்கள்ல எல்லாருமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். யாரையும் மட்டமா நினைக்காதீங்க, சரியா? யாரையும் தூக்கி வச்சு பேசாதீங்க. அதே மாதிரி உங்களையும் மட்டமா நினைக்காதீங்க, உங்களையும் தூக்கி வச்சு நான் இல்லைன்னா அது நடக்கவே நடக்காது தெரியுமா, பெருமையும் சரி இருக்கக்கூடாது. இப்ப புரியுதுங்களா? நம்ம டிஸ்கஷன் டைம் எடுத்துப்போம். இப்ப பவுல் 18ல ஆண்டவரை பத்தி பேசுறாரு. இந்த ஒரு ஸ்டேட்ல ஆண்டவர் என்ன பண்ணி நுனி நவ், ஓகே, அவர் போத்தியாஸ் காட். இப்ப காட் வராருங்க. தேவன் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? ஆஹா, அருமையான வேர்டுங்க. எத்தற்றோ 18ல, ஓகே, எத்தற்றோ அப்படின்னு என்ன தெரியுமா? டித்தேமி அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து வந்துச்சு. டு பிளேஸ், டு புட், டு அரேஞ்ச். ஆஹா, அருமையா அரேஞ்ச் பண்ணிருக்காராங்க. God has arranged. எதை? டா மெலே, ப்ளூரல் மெம்பர்ஸ். ஒவ்வொரு சரீரத்தின் அவயவங்கள், உறுப்புகளை ஆண்டவர் அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாரு. God has arranged போட்டுருக்காருங்க, வில்லு போடல. ஏற்கனவே ஆண்டவர் அதை அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாரு. எப்படி? என் எக்கஸ்டான், ஒன் ஈச் அவுட் ஆன் ஈச் ஒன் ஆஃப் தம். எங்க தலையில இருந்து காலு வரைக்கும் எல்லா உறுப்பையும் எங்கெங்க வைக்கணும், எந்த சைஸ்ல வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படின்னு தியாஸ் காடு ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணி நம்மளுடைய சரீரத்துல வச்சிருக்கிறாரு. பாருங்க, என்டோசோமேட்ரி,
நம்மளுடைய சரீரத்துல வச்சவர் அவர்தான். இப்ப புரியுதா? நான் இன்டர்பிரேஷன்ல சொல்லிடுறேன். ஏங்க நீங்க சபையில படிக்காதவங்களா இருக்கலாங்க, கருப்பா இருக்கலாங்க, ஏங்க நீங்க கீழ் ஜாதியா இருக்கலாங்க, யாரா இருந்தாலும் சரிங்க, ஆண்டவர் எல்லாரையும் சபையிலே சரியா ஒரே மாதிரியான ஸ்டேஜ்ல தான் வச்சிருக்கிறாரு, பார்வையில தான் இருக்கணும்னு ஆண்டவர் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்ப புரியுதா இதோட கான்செப்ட்? there is no difference. சரியா? படிச்சவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், வெள்ளை கருப்பு, உயர்ந்த ஜாதி கீழ் ஜாதி, இன்னொன்னு சொல்லிட்டான் ஆணு பெண்ணு, சிட்டி வில்லேஜ், யாருங்க சொன்னது? எந்த வித்தியாசம் இருக்க கூடாதுங்க. ஏங்க பியூட்டிஃபுல் அனாலஜி இந்த பாடி அனாலஜி. சரி வாசிக்கலாமா? கத்தோஸ் கொஞ்சம் காட்டு ராஜா. ஆஸ் பாருங்க, தெலோ, தெலோனா வில், டிசையர், விஷ், அதுல இருந்து வந்தாதான் ஹெத்தெலேசன். ஹெத்தெலேசன் என்னல முடிஞ்சா he desire, he will. ஏங்க அவருடைய விருப்பத்தின்படிங்க. யாருடைய விருப்பத்தின்படி? தியோஸ், தேவனுடைய விருப்பத்தின்படி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அழகா சரியா செட் பண்ணி வச்சிருக்கிறார். விஷ், காட் மேட் யூனிட்டி பட் நாட் யூனிஃபார்மிட்டி. எழுதிங்க, நான் இதுல இருந்து படிக்கிறேன். God made unity but not uniformity. என்னங்க அர்த்தம்? இங்க பாருங்க, யூனிஃபார்மிட்டினா காது அளவுதான் கண்ணு இருக்கணும், கை அளவுதான் மூக்கு இருக்கணும். ஏங்க அளவு வித்தியாசமா இருக்கலாங்க. கை நீளமா இருக்குங்க, கையில 5 விரல் இருக்கலாங்க, மூக்கு சின்னதா இருக்கலாங்க, காது ஓரமா இருக்கலாங்க, மூக்கு முதல்ல முட்டிட்டு வரலாங்க. ஏங்க ஆண்டவர் எந்தெந்த உறுப்புக்கு எவ்வளவு சைஸ் கொடுக்கணுமோ, எந்த பாகத்துல வைக்கணுமோ. இன்னொன்னு இதெல்லாம் நம்ம வெளியே பார்க்கறது, வெளியே பார்க்காத உள்ள உறுப்பு இருக்கு தெரியுமா? அதையும் ஆண்டவர் தான் அழகா ஹார்ட், லிவர் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்கிறாரு, போனு எல்லாம். சரியா? ஏன்னா அவருடைய விருப்பத்தின்படி. காட் இஸ் சாவரின். அவர்கிட்ட கேட்க முடியாது. என்னது? காது கேட்க முடியாது, காது கேட்க முடியாது. ஆண்டவர், ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்ன போய் காலாக்கி வச்சுட்டீங்க, என்ன மிதின்னு எல்லாம் வச்சு என்ன வச்சுதான் மிதிக்கிறாங்க, நான் கீழே கிடக்குறேன்னு இப்படி கேட்க முடியாது. காட் இஸ் சாவரின். ஆண்டவர் அவருடைய ராஜரீக திட்டத்தின்படி அரேஞ்ச் பண்ணி அவருடைய விருப்பத்தின்படி வச்சிருக்காரு. இப்ப புரியுதா? இது எதோட கம்பேர் பண்ணோம்னா, உங்களை அந்த சர்ச்ல அப்படி வச்சிருக்கிறாரு, ஃபெல்லோஷிப்ல அப்படி வச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். பாயிண்ட் ரைட். 19 வாசிங்க, 18 வாசிங்க, 18 வாசிங்க. தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒன்றொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அது முக்கியமான வார்த்தை, சித்தத்தின்படி. இன்னொன்னு வைத்தார். ஏன்னா இந்த வைத்தாருங்கிறது எனக்கு சரியான வார்த்தையா இருந்தாங்க. அரேஞ்சுனா ஆனா எடிசன் அண்ணா கொஞ்சம் அரேஞ்ச் தமிழ்ல சொல்லுங்கண்ணா. வச்சாருன்னா புட்டுங்கிற மாதிரி இருக்குண்ணா. அரேஞ்ச் அழகா என்ன பண்ணிருக்காரு, வச்சாருன்னு போட்டிருக்க. வடிவமைத்தார், வடிவமைத்தார் சொல்லலாம். வடிவமைத்தார். சூப்பர் சூப்பர், அருமையான வேர்டு. தேவன் இந்த தமது சித்தம்ங்கிறத விட, சாரி நான் வேர்ட மாத்திரம் நினைக்காதீங்க, தேவன் அவருடைய விருப்பத்தின்படி. ஏன்னா இந்த சித்தம்னு நம்ம இந்த கேட மிஸ், இந்த வேர்டு மிஸ்நார்மர் ஆயிடுச்சு. தேவன் அவருடைய விருப்பத்தின்படி சரியா சரீரத்தின் அவயவங்க ஒவ்வொரு உறுப்பையும், நான் என் தமிழ்ல சொல்றேன், ஒவ்வொரு உறுப்பத்தையும் நம்முடைய சரீரத்தை வடிவமைத்து. புரியுதாங்க? ரைட். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 19 வாசிட்டு ஒரு சின்ன பிரேக் கொடுக்கலாம். சரியா? ஓகே, 19 பார்த்துட்டு ஒரு சின்ன பிரேக். நீங்க ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னா சொல்லுங்க, இல்ல சந்தேகம் இருந்தா கேளுங்க, இல்ல ஏதாவது நீங்க பேசணும்னா நீங்க தாராளமா பேசலாம். இந்த 19 முடிச்சுட்டு நம்ம ஒரு சின்ன கேப் கொடுக்கலாம். ஓகே, திருப்பி கண்டிஷன் ஏ, இஃப் டே, நவ் டே அண்டு வரும், பட்டு வரும், நவ் வரும். கேன்னா ஏபியோட பாஸ்ட் வேர். டா மாண்டா ஆல் வேர். என் மெலாஸ் ஒன் மெம்பர். என்னது? எல்லாமே ஒரே உறுப்பா இருந்தா ஒண்ணு இல்லைங்க. கண்ணை டாமினேட் பண்ணி சரீரம் ஃபுல்லா கண்ணா இருந்துச்சுன்னா
எங்க பாடி who to soma எங்க வேர் would be the body. சரிங்களா? சோ அதான் கேக்குறேன். சோ வாசிங்க 19 வாசிங்க. அவையெல்லாம் ஒரே அவயவமாய் இருந்தால் சரீரம் எங்கே? போதுங்க. ரைட். பேப்டிஸ்ட் you can show me please. ஓகே, இது வரைக்கும் நம்ம 19 வரைக்கும் பார்த்தோம். சரிங்களா? ரைட். 14 to 19 பார்த்தோம். சரிங்களா? ரைட். இது வரைக்கும் என்னுடைய முகத்தை பார்க்கணும் இருந்தீங்க. இப்ப பாருங்க, இதுதான் கண்ணு, மூக்கு, வாய், காது, கை. ஓகேவா? ரைட், குட். இப்ப சொல்லுங்க, என்ன கத்துக்கீங்க? கமான், இது பைபிள் ஸ்டடி. திருப்பி சொல்லணும், இன்டாக்ட் என்ன கத்துக்கீங்க? இப்ப நம்ம பார்த்த இந்த 6 வருஷம் இல்ல அண்ணா, நீங்களே சொல்லிட்டீங்கண்ணா. சரி, இது இப்ப சபையில, ஐக்கியத்துல, குடும்பத்துல இருக்கா? ஏதாவது ஒரு வகையில பேச இல்ல, இன்னைக்கு எப்படி இருக்கு அதையாவது சொல்லுங்க. கமான், லீடு கொடுத்துட்டேன், நீங்க தான் பேசணும். 8 பேர் இருக்கீங்க. கமான். பாலசுப்ரமணிய அண்ணா, எடிசன் அண்ணா, கலையரி சிஸ்டர். கலையரி சிஸ்டர்லாம் பேசவே மாட்டாங்க. தங்கச்சி மெர்சி, சொல்லுமா, உனக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருந்துச்சோ பேசுங்க. எல்லாம் புரிஞ்சிச்சுன்னா ஓகே, டவுட் இருந்தா கேளுங்க. ஷீலா பீட்டர் சிஸ்டர், புஷ்பலதாக்கா, ரோஸ்மா சிஸ்டர், ஷீலா யோவான் சிஸ்டர், வெல்கம். பரவாயில்ல, ஓசிபிஎம்ல இருந்து ஒரு குரூப்பே வந்திருக்கீங்க. வண்டர்ஃபுல். கலையரசி சிஸ்டர், ஷீலா யோவான் சிஸ்டர், ரோஸ்மா சிஸ்டர், குட். கமான், ரைஸ் யுவர் வாய்ஸ், பேசுங்கப்பா. சரி, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? அதாவது சொல்லுங்க, இன்னைக்கு இதே மாதிரி தாழ்வு மனப்பான்மை இருக்குதா? நான் ஒண்ணும் இல்லை, நான்லாம் வேஸ்ட் கேட்டா இதை தாழ்மைன்னு, இது தாழ்மையா? யாராவது ஒருத்தர் டிஃபரன்ஸ் சொல்லுங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தாழ்மை அண்ட் தாழ்வு மனப்பான்மை? கமா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹியூமிலிட்டி அண்ட் லோ செல்ஃப் எஸ்டீம்? கமான், பேசுங்க. நான் கேட்ட கேள்வி புரியுங்க. நீங்க பேசாதனால நான் தான் மூவ் பண்ண வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க. நிறைய படிச்சவங்க இருக்கு. சுயபரிதாபம்னா அது வேறையா? சுயபரிதாபம் சொல்றாங்க, அது வேற. செல்ஃப் பிட்டி, ஆமா, அது அடுத்தது. மோஸ்ட்லி செல்ஃப் பிட்டி யாருக்கு தெரியுமாக்கா இருக்கும்? இந்த லோ ஒப்பீனியன் அபவுட் தேர் செல்ஃப், அதே மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, இவங்களுக்கு செல்ஃப் பிட்டி ரொம்ப இருக்கும். நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க, என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க, என்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, குழம்பிக்கிட்டே இருக்கும் இந்த கேஸ். கமான், பேசுங்கப்பா. நானே தான் பேசிட்டு இருக்கேன். எனிபடி? என் கிளாஸ்ல எல்லாம் சொல்லுங்க. பிரதர் வந்து ஒரு வசனம் இருக்குல்ல பிரதர், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்ப அந்த தாழ்மை வேறையோ? இந்த தாழ்மை வேற. அந்த தாழ்மையை இங்க கொண்டு வராதீங்க. இந்த தாழ்மை எப்படின்னா, அந்த தாழ்மை எப்படின்னா மத்தவங்களை உயர்த்தும் ஒண்ணு. சரிங்களா? தாழ்மைங்கிறது என்னன்னா, இதோட கம்பேர் பண்ணும்போது இது என்ன தெரியுமா? இது தாழ்மை கிடையாது. நான் இருக்க மாட்டேன், நான் சரீரத்துல இருக்க மாட்டேன், வேணாம். இது ஒரு வகையான ஸ்பிரிட். நான் காதா இருக்கேன், நான் வேணாம், எனக்கு சரீரம் தூக்கி போட்டுருங்க, எனக்கு வேணாம், நாங்க காதே இல்லை. மத்ததை கம்பேர் பண்ணி பார்த்து தன்னை மட்டாம நினைச்சு மத்தவங்களை உயர்த்த, மத்தவங்களை தூக்கி வச்சுக்கிட்டு
தன்னை வந்து கம்பேரிசன் மெயினா கலையரசி சிஸ்டர் ஹியூமிலிட்டி கம்பேர் பண்ணி இந்த மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பாத்துக்கிறது தெரியுங்களா, இது பெரிய தப்பு. கம்பேரே பண்ணக்கூடாது. சரியா? தாழ்மை வேற. வேற யாராவது இதுக்கு கிளாரிஃபை பண்றதுன்னா பண்ணுமா? நான் ஒரு ஒப்பீனியன் சொல்றேன். அது ரைட்டா தப்பான்னு நீங்க தான் சொல்லணும். அதாவது சொல்லுங்க. ஆண்டவன் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தாளந்து அல்லது ஆளுமை திறமையை கொடுத்திருக்கிறார். அதை மறுக்கவே முடியாது. அதை பயன்படுத்தாம நான் ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமேன்னு சொல்றதும் தாழ்வு மனப்பான்மைன்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஆனா ஆண்டவர் லீடர்ஷிப் அட்மினிஸ்ட்ரேஷன் லீடர்ஷிப் கொடுத்திருக்கிறாரு. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறாரு. அதை பயன்படுத்தாம அதை துருப்பிடிக்க வச்சு பண்றதுதான் தாழ்வு மனப்பான்மைன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர்னா யூ ஆர் ரைட் எக்ஸாக்ட்லி. ஒன்னு சொல்லிட்டான், அண்ணன் சொன்னதோட லீடு கொடுத்துட்டான். எவ்ரிபடி ஹேஸ் பொட்டன்ஷியல். இந்த குரூப்ல மாத்திரம் இல்லைங்க, எல்லாருக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில பொட்டன்ஷியல் கொடுத்திருக்கிறாரு. பொட்டன்ஷியல்னா அண்ணன் சொன்ன மாதிரி கிஃப்டிங்ஸ். பொட்டன்ஷியல் கொடுத்திருக்கிறாரு. முடியும், என்னால முடியாது, எனக்கு இங்கிலீஷ் சரியா பேச வராது. ஐயோ நான் சொல்றதுன்னு நிறைய சொல்லிட்டேன். நான் இப்படி கருப்பா இருக்கேன். அந்த சிஸ்டர் பாருங்க, அந்த டீச்சர் எவ்வளவு அழகா இல்லையா? நிறைய பேர் அங்க போய் பேசுறாங்க, நான் கருப்பா இருக்கேன், என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. ஐயோ கையா இருக்கு, பொட்டி கிடக்கு. நீங்க தான் பேச மாட்டீங்க, நான் தான் பேசிட்டேன். மண்டி கிடக்கு இப்படி நிறைய. இது தாழ்மை நினைக்காதீங்க, இது ஆக்சுவலா பாவம், தப்பு. சரிங்களா? அக்கா சொன்ன மாதிரி சுய பரிதாபம். ரைட். ஏதாவது பேச விரும்புறீங்களா? பேசுங்க. நம்மளுடைய தாழ்மையை வந்து கர்த்தர் இடத்துல மட்டும் காமிச்சா போதும், மனுஷங்கிட்ட காமிக்க வேண்டிய அவசியம் இல்ல. மனுஷங்கள்ட்டையும் தாழ்மையா நடந்துக்கலாம். இப்ப நான் வாரேன், ஒரு மீட்டிங் போறேன், ஒரு சேர்ல உட்கார்றேன். நான் சேர்ல உட்கார்ந்தா போதும், எனக்கு சாதாரண சேர் போதும். உட்காந்து உடனே ஐயா வாங்க இங்க வந்து உட்காரு. ஓகே. ஸோ சம்டைம் வி கேன் எக்ஸ்பெக்ட். சும்மா ஒரு ரொம்ப ஒடிமெண்டால பேசிக்கா சொல்றோம். ஸோ தாழ்மையா நடந்துக்கிறது மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நம்ம தாழ்மையா நடந்துக்கலாம், சரியா? பட் இட் இஸ் த ஸ்பிரிட் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். தாழ்மையில கம்பேரிசன் இருக்காது. பட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல கம்பேரிசன் இருக்கும். இதுதான் என்ன கேட்டீங்கன்னு. ஏன்னா இந்த கம்பேர் பண்றது தானங்க போட்டிருக்கு இந்த கான்டெக்ட்ல. காது பார்த்துட்டு என்ன இருக்கணும்? பேசாம காதா சைட்ல இருக்க வேண்டியதுதானே. ஏன் கண்ணை போய் கோச்சுக்காதீங்க, ஏன் கண்ணை போய் நொட்டிட்டு பாக்குது? ஏன் கண்ணை போய் பாக்குதுங்கிற? ஏன் காதா இருக்கியா? ஏன் கண்ணை போய் பாக்குற? ஏல காலு, சாரி நான் கேஷுவலா பேச கோச்சுக்காதீங்க. ஏல காலாவே இறேன். உன் ஆண்டவர் அங்கதான் அரேஞ்ச் பண்ணி பீப்புள் செட் பண்ணி வச்சிருக்காரு. அவருடைய சித்தத்துக்கு முன்னாடி அங்கதான் வச்சிருக்காரு. ஏன் கைய நோண்டிட்டு பாக்குற? எதுக்கு கையை நோண்டிட்டு பாக்குறாங்க? யூ காட் தி பாயிண்ட். நான் பேசுறது இந்த ஸ்பிரிட் புரியுதா? இந்த கம்பேர் பண்ணாதீங்க. இது அடுத்தது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பார்க்க போறோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் இன்ஃபீரியாரிட்டி பார்த்தா, இப்ப அடுத்தது சுப்பீரியாரிட்டி பார்க்கணும். சரியா? பார்க்கலாமா? இப்ப ரைட். நிறைய பேசுறதுனால go to the next ones. பப்ளிஷ் காட்டும். நம்ம முடிக்கும் போது இன்னொரு டிஸ்கஷன். சரியா? ரைட். 8 மணிக்கு ஷார்ப்பா முடிச்சிருக்கோம். ரைட். ஓகே. நெக்ஸ்ட் we'll move on to verse 18. 18 காட்டு. 18 காட்டு. ஓகே. கரெக்டா? 20? சாரி, எந்த வசனம் பார்க்கணும்? 20 முடிச்சிட்டீங்க, 21 பார்க்கணும். ஓ சாரி 21 பார்க்கணும். தேங்க்யூ. ரைட். 21. Okay. So there are, yes, as it is, there are many parts yet one part. 21. Okay, 21 பார்க்கணும். 21 ராஜா. 21 காட்டுங்க ராஜா. தானே பார்க்கணும். அவயவங்கள் அநேகமாக இருந்தாலும் சரீரம் ஒன்றே. ரைட். ஓகே. சரி, இப்ப 21 பார்க்கணும். இப்ப who do not say they hope of films. இப்ப
நவ் ஓகே பாருங்க, ஓ ஆப்தல்மாஸ் தான் இதுல சப்ஜெக்ட் நாமினேட்டிவ். கண்ணு என்ன சொல்லுது? ஓகே, the eye is able to say, எய்ப்பன் சொல்லுது எதுகிட்ட? கையிட்ட, கைய பார்த்து சொல்லுது. டே கெய்ரே, டே கெய்ரேனா டு த ஹேண்ட். இப்ப கண்ணு என்ன பண்ணுது? ஏபிள், ஏபிள்னா ஐ கேன். ஓகே, ஐ கேன். கண்ணு வந்து கைய பார்த்து சொல்லுது, எலே கையி கையி, கெய்ரன், கெய்ரைனாலும் கைதான், கிரையான்னா நீடு, சூ மூக் எக்கோ, சூனா யூ, சரியா? யூ, எக்கோனா ஐ ஹேவ், ஐ டோன்ட் நீட், கெய்ரன் யூ. ஆஹா, கண்ணு சொல்லுது பாருங்க, என்ன சாரி டு யூஸ் என்ன திமிரு பாத்தீங்களா கண்ணுக்கு? கண்ணு கைய பார்த்து சொல்லுது, கையி கையி, நீ எனக்கு ஒண்ணும் தேவையில்லை, நீ வேணாம். இதாங்க பெருமை, பாத்தீங்களா? இதுதான் அரகன்ஸ். இதுக்கு பேர் தான் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். 21 கண்ணு என்ன நினைச்சுக்குதுன்னா, நான் தான் பெரிய ஆளு, பாத்தியா ஐப்ரோ எல்லாம் போட்டு என்ன அழகா வச்சிருக்காங்க, நான் தான் ஃப்ரண்ட்ல நிக்கிறேன்னு சொல்லி கண்ணு திமிரு எடுத்துக்கிட்டு என்ன பேசுது? கைய பார்த்து, ஏ கையே, நீ ஒண்ணு எனக்கு தேவையில்லை, சரியா? நம்ம லாங்குவேஜ்ல சொல்றேன். ஸோ 21ல ஐ cannot say to the hand, I have no need of. அடுத்தது ஆர், இன்னொரு உறுப்பு அகைன் பாலே ஏ, அடுத்தது காட்டுப்பா. கெஃபேலே, ஆஹா, இது வந்து தலை. கெஃபேலேனா தலை, தலை உங்களுக்கு தெரியும், தலைனா தலை, பெரிய பெரிய ஆள், தலை பெரிய ஆள். ஏன்னா தலை தானே மேல இருக்கு. தலை கீழே பார்த்து சொல்லுது, டாய்ஸ் போசின் ஃபீட், காலை பார்த்து சொல்லுது. தலை, காலு கீழே தானே இருக்கு, இலே பாதம், இலே காலு, அதேதான். கிரையன் எக்கோ, ஐ டோன்ட் நீட் யூ, சரியா? நார் அகைன் த ஹெட் டு த ஃபீட், ஐ ஹேவ் நோ நீட் ஆஃப் யூ. இதை சரியா டிரான்ஸ்லேட் பண்ணா, ஐ ஹேவ் நோ நீட் ஆஃப் யூ. தலை காலை பார்த்து சொல்றது, காலு கால, நீ எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. பாத்தீங்களா? அப்ப சாரி, இப்ப திமிரு பிடிச்ச 2 உறுப்பு பேரை சொல்லுங்க பார்க்கலாம். கமான் பேசுங்க, யாராவது ஒருத்தவங்க. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட உறுப்பு பேரு 2 சொல்லுங்க. கமான். நாக்கு. ஹலோ, இப்ப பார்த்ததுல சொல்லுங்க. இப்ப கண்ணு. கண்ணு, இன்னொன்னு தலை. தலை. இப்ப தெரியுதா? கண்ணும் தலையும் நினைச்சுக்குது, நான் தான் பெரிய ஆளு, நான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்குவேன். கண்ணு சமாளிக்குமா? கண்ணால நடக்க சொல்லுங்க, கண்ணு நடக்குமா? எங்க கண்ணை சாப்பிட சொல்லுங்க, தலைகிட்ட வாங்க. ஏல தலை, எங்க கால் இல்லாம தலையில நட. யூ காட் த பாயிண்ட். வாசிங்க, தமிழ்ல வாசிங்க, நல்லா பளிச்சுன்னு வாசிங்க பார்க்கலாம். தமிழ். கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. தெளிவா அடிக்கிறாரு, சொல்லக்கூடாதுல, சொல்லல, அப்படி சொல்லாதல அப்படிங்கிற. ஓகே, 22 22 காட்டுங்கிறாங்க. 22 நமக்கு இன்னும் ஒரு காமன் நேரம் இருக்கு, இன்னொரு 2 வருஷம். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20, 22, 23, 24 இன்னொரு 3 வசனத்தை பார்த்து நம்ம பிடிக்க போறோம், சரியா? ஓகே, இப்ப அல்லா, பட், போலா, மச், சரியா? ஆன் த கான்ட்ரரி, ஆனா என்ன சொல்றாரு? மலான், ராதர், டா தொக்குவான்டா. என்ன டா தொக்குவான்டா? சீமிங். ஓகே, டோக்கியோனா சீம்ஸ்னு அர்த்தம். ஓகே, அதுல இருந்து வந்ததான் டொசட்டிசம், அதுல இருந்து வந்ததான் தொக்குவான்டா. சீமிங் மேலே, மேல பாக்குற உள்ள மெம்பர்ஸ். நம்ம மேல நம்ம டைரக்டா யாரை பார்க்க முடியும்? கண்ணை பார்க்கலாம்ல, கைய பார்க்கலாம்ல. இந்த பாக்குற மெம்பர்ஸ், டூ சொமாட்டாஸ், சரியா?
நம்ம பார்க்கிற மெம்பர். ஆன் த கான்ட்ரரி, த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி விச் சீம்ஸ், பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கா? அஸ்தே பாருங்க, அஸ்தேனேஸ்டரா. அஸ்தேனேஸ்னா வீக்னு அர்த்தம். அதுல இருந்து வந்தாதான் இந்த டெரான் முடிஞ்சாலே பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர் ரிலேட்டிவ்ல கம்பேரிட்டிவ்ல வரும், வீக்கர்னு வரும். ஏன்னா வீக்கர், வீக்கஸ்ட். இந்த டெரான் முடிஞ்சாலே வீக்கர். ஓகே, கம்பேரிட்டிவ். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? ஆன் த கான்ட்ரரி, பட் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி விச் சீம் டு பி வீக்கர், டு பி, அந்த ஊப்பர் கேன்னா டு பி. சரியா? அப்ப சரீரத்துல இருக்கிற பாடி பலவீனங்களா இருக்கிறது. பாருங்க, ரொம்ப முக்கியம். சரீரத்துல பலவீனமா காணப்படுற உறுப்புகள் எது? பலவீனமா காணப்படுற உறுப்புகள் இப்பதானே சொன்னுச்சு. தலை, ஏய் காலு நீ வேணாம். அப்ப எது? காலு. சரியா? அதே மாதிரி கண்ணு எதை பார்த்து சொன்னுச்சு? சரியா? சோ அதே மாதிரி தள்ளி விட்டுற அந்த விருப்புகள்லாம் வீக்கரா இருந்தாலும், என்ன வீக் இருந்த இடத்துல? சின்ன உறுப்பு, இல்லைன்னா கீழே இருக்கு, மேல இருக்கு, இது ஏதோ ஒண்ணு. சரியா? வீக்கா இருக்குன்னு இருந்தாலும் நல்ல கவனிங்க. அனாக்கயா, எஸ்டின், அனாக்கயா 22 அனாக்கயா வாசிக்கா. நெசசரி, இன்டிஸ்பென்சபிள், கட்டாயம் வேணுங்க. எஸ்டின், தே ஆர் இன்டிஸ்பென்சபிள், தே ஆர் நெசசரி. அப்ப சரீரத்துல எந்த உறுப்பையும், சின்ன உறுப்பு 1, சைட்ல இருக்கிற உறுப்பு 2, கீழே இருக்கிற உறுப்பு 3, இப்படி இடத்த பார்த்தோ, சைஸ பார்த்தோ, அளவை பார்த்தோ முடிவு பண்ணி வேணான்னு சொல்லி மட்டமா நினைக்க கூடாது. அது வேணான்னு இருக்கக்கூடாது. எல்லா உறுப்புகளும், விசேஷமா இப்படி பலவீனமா இருக்கிற உறுப்புகள் தான் நெசசரி. தே ஆர் ஆல்சோ இன்டிஸ்பென்சபிள், நெசசரி. என்ன சூப்பரா அடிக்கிறாரு. இது மாத்திரங்க உண்மையா சொல்றாங்க. ஃபேமிலியில அது யார் சொன்னது? தலைன்னு சொல்லி புருஷன் உன்ன புருஷன் தலைன்னு சொல்லி மனைவி எப்படி மிதிக்கிறது? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. என்ன கேட்டீங்கன்னா, இந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் சேம். சரிங்களா? ஆல் பிலீவர்ஸ் ஆர் சேம். என்ன பாஸ்டர்னா சாரி பிலீவர்ஸ் தனி கொம்ப. ஐ எம் சாரிங்க, பாஸ்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஏங்க பாஸ்டர் வேணா தலையா இருக்குது இருந்தாலுங்க எல்லா மெம்பர்ஸ், அது முக்கிய பாருங்க, வீக்கா இருக்கிறது தான் நெசசரி, இன்டிஸ்பென்சபிள். சரியா? 22 வாசிங்க தமிழ்ல. கேள்வி செமிக்குள்ள முடியுது, அதனால கேள்வி கேட்கிறார். வாசிங்க. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. அண்டர்லைன் பண்ணுங்க, மிகவும், மிகவும். அதுதான் மோர். ஓகே, மிகவும் வேண்டியது. ஏங்க வெறும் வேண்டியதுன்னு போடுறதுலங்க, மிகவும் வேண்டியது. சரியா? 23. இப்ப 23 போலாம். 23 என்ன சொல்ல வர்றாரு? காய் டாக்குமெண்ட், ஓகே, ஃபார் தோஸ் வித் we think Tokyo, நம்ம நினைக்கிறது தெரியுங்களா? எது? those parts of the body which we think. சரியா? we think என்னன்னு யோசிக்கிறோம்? தோஸ், இந்த ஹான்னு போட்டிருக்குல, தோஸ்னா உறுப்புகள். ஓகே, நம்ம நினைக்கிறோம் மற்ற உறுப்புகளை என்ன நினைக்கிறோம்? அச்சிமோச்சரா, அச்சிமோச்சரா, லெஸ் ஹானரபிள். ஓகே, குறைஞ்சது அச்சிமோச்சரா. வாசிக்கிட்டா அச்சிமோச்சரானா அச்சிமாஸ், கம்பேரிட்டிவ். டெரான் முடிஞ்சிருக்கு பாருங்க, வித்தவுட் ஹானர், லெஸ் ஹானரபிள். சரியா? அதெல்லாம் ஹானரே இல்ல அப்படின்னு நம்ம யோசிக்கிறேன் தெரியுமா? சில உறுப்பு சோமட்டாஸ், சரீரத்துல சில உறுப்புகளை லெஸ் ஹானரா, சரியா, நம்ம யோசிக்கிறோம்ல. கவனிங்க, டூடாய்ஸ் தீஸ் திமேன், திமேன்னா ஹானர். அதான் எவ்வளவு கனம் பெற்றதா பாருங்க. டெரான் முடியுது பாருங்க, பெரிசோச்சரான், மோர் அபண்டன்ட். ஆஹா, அதுதாங்க அதிகமா தேவை. பெரிடேத்தமென், வி பெஸ்டோ. அதுக்குதான் நம்ம என்ன பண்ணோம்? we invest with great honor. சரியா? so those parts of the body which we think less honorable, we bestow or we invest with great honor. சரியா? அதுக்குதான் நம்ம கிரேட் ஹானர் கொடுக்குறோம் இல்லையா அப்படின்னு கேட்கிறார் 23. சரியா? 23. அடுத்தது 23 என்ன முடியல.
அடுத்தது பார்க்கணும். செகண்ட் பார்ட் காட்டுறாங்க. காய் டா அஸ்கே மோனா. அஸ்கே மோனான்னா அன்பிரசன்டபிள். வாசிக்கிறார் இங்க பாருங்க. அஸ்கே மோனா அன்பிரசன்டபிள். சரியா? அன்பிரசன்டபிள், இன்டீசென்ட். அன்பிரசன்டபிள், இன்டீசென்ட். சில பார்ட்ஸ்லாம் சாரி டு யூஸ் சில பிரைவேட் பார்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து இன்டீசென்டான பாட்டு அப்படின்னு சில நம்ம யோசிக்கிறது. ஓகே, நம்ம யோசிக்கிறோம். அன்பிரசன்டபிள் பார்ட்ஸ் பாருங்க, அதுக்கு என்ன கொடுக்குறோம்? யூகே மோ சுனே டெக்கோரம். ஆஹா, டீசன்சி, ப்ரொப்ரியேட்டரி, பிரசன்டபிலிட்டி, மாடஸ்டி, மோர் அபண்டன்ட், வெரி சேச்சரன். திருப்பி வருது பாருங்க, எக்கை. அப்ப அன்பிரசன்டபிள் பார்ட்ஸ் அப்படின்னா ஐய டீசென்டான பாட்டு இல்லப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் ட்ரீட்டட் வித் கிரேட்டர் மாடஸ்டி. அதான் ரொம்ப டெக்கோரம் கொடுத்து மாடஸ்டி கொடுத்து நம்ம என்ன பண்றோம்? ட்ரீட் பண்றோம் அப்படின்னு சொல்லி 23 ஒரு வாசிங்க. 23 வாசிங்க தமிழ்ல. 23. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நீங்க அலங்காரம்னு உடனே நீங்க வந்து இது யோசிக்க கூடாது. இப்ப நம்ம வந்து அலங்காரம் பண்றத இந்த இடத்துல அலங்காரம் கிடையாது. தமிழ்ல வந்து அலங்காரம் போடுறது கிரேட்டர் மாடஸ்ட். சரியா? அது அதிகமான ட்ரீட்மெண்ட் அதுக்குதான் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கற்றுக்கணும். சரியா? அலங்காரம்னு நீங்க உடனே அலங்கரிக்கிறது, நகை போடுறது அப்படிலாம் செய்யக்கூடாது. இந்த இடத்துல அதெல்லாம் வரவே கிடையாது. சரியா? ரைட். இப்போ 24 பார்க்க 24 பார்த்து நம்ம முடிச்சிடலாம். ஓகே, 24 நம்ம பார்த்து முடிக்கலாம். 24 டா டே யோகோ மெனா பிரசன்டபிள் பார்ட்ஸ். சரியா? 24 டீசென்ட், டீசென்டான பார்ட்ஸ் நம்மளுடைய உறுப்புகள். நோ நீட், எக்கை தேவையில்லை. என்னது? அவர் மோர் பிரசன்டபிள் பார்ட்ஸ் do not need. Okay, they do not require, do not need presentable parts. சரியா? our more presentable parts do not require. But Allah இங்கதான் அடிக்கிறார். அன்பிரசன்டபிள் பிரசன்டபிள் பார்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போத்தியாஸ் திருப்பி வந்துருச்சுங்க. காட் வந்துட்டாருங்க. காட் பாருங்க, ப்ரிபோசிஷன் பிளஸ் வெர்பு. சுன்னுனா ப்ரிபோசிஷன், எக்கேரேசன், சுன் எக்கேரேசன்னா காட் ஹேஸ் கம்போஸ்ட். இது அருமையான வேர்டு 24ல. நான் அதை வாசிக்கிட்டா, சுன் எக்கேரேசன். இது வந்து சுன் கெரே நுமி, டு மிக்ஸ் டுகெதர். இதுதான் சரியான வார்த்தை. டு மிக்ஸ் டுகெதர், டு பிளண்ட் டுகெதர். சரியா? God mixed the members of the body in order that it might function harmoniously. Please, இதை நோட் பண்ணுங்க. I am reading from Greek dictionary. God mixed the members of the body. ஆண்டவர் மிக்ஸ் பண்ணி அவருடைய சித்தத்தின்படி அங்கங்க வச்சிருக்கிறார். Mix the members of the body in order that it might function harmoniously. Harmony அதான் ரொம்ப முக்கியம். Harmoniously. சரியா? So அப்ப but God has so adjusted the body. Okay, இன்னொரு translation adjusted the body. அழகா பண்ணி giving the great honor to the inferior part. சரியா? So ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. ரைட் 25ல வருதுல, 25ல வருது. சரி, அப்ப 25 பார்த்தோம். ரைட், அடுத்தது காட்டுங்கப்பா. ஓ ரைட் ஆமா. பட் தியாஸ் சுன் கெரேசன். God has composed the body to பூஸ்டேரோமெனோ, being deficient, குறைவா இருக்கிற உறுப்புகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார் பாருங்க. மோர் abundant,
ஆனரை கொடுத்திருக்கிறார். ஈவன் பெரிசோட்டரன் டூஸ் ஓகே டிமேன் எஃபிஷியண்டா இருக்கிற பாடினா லெஸ் ஹானரபிளா இருக்கிற பாடிக்குன்னா பார்ட்ஸுக்குன்னா ஆண்டவர் அதிகமான கனத்தை கொடுத்திருக்கார். சரியா? எங்க வாசிங்க 23 வாசிங்க verse 23. 23 வாசி. (22 and 23) வாசி. இருக்கீங்களா? 23 and 22 and 23 வாசிங்க. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. ஓகே. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணமில்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். லட்சணம் இல்லாதவைகளே சரியா அதிக அலங்காரம் பெறும். 24 முடிக்கும். ஓகே. ஆமா 24 25 வாசிங்க. தமிழ்ல வாசிங்க. 24 25 வாசிங்க தமிழ்ல. நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறை உள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். போதுங்க. சூப்பருங்க. அதோட முடிச்சிடலாம். 25ஓட முடிக்கணும். சரியா? ரைட். 25. ஓகே. பேப்டிஸ்ட் நீங்க காமிச்சது verse 25 தானே? எஸ் 25. ரைட். ஓகே. அப்ப 25ஓட நம்ம ஓகேவா? ரைட். சோ 25ல கீனா நான் படிக்கிறேன் கேளுங்க. கீனா மே கே ஸ்கிஸ்மா. ஓகே. ஸ்கிஸ்மா என்டோ சொமாட்டி. சரீரத்துல டிவிஷன் இருக்கக்கூடாது. சரியா? பிரிவினை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லா டோ அவுட்டோ எல்லாம் சேமா இருக்கணும் அப்படின்ட்டு பாருங்க. மெரினோ மேசின் டா மெலா ஒவ்வொரு மெம்பரும் இன்னொரு மெம்பரை குறித்து அக்கறை உள்ளவங்களா இருக்கும். ஷுட் கேர். சரியா? 25 காட்டு ராஜா. ஐ எம் ரீடிங் 25 ராஜா. 25 காட்டு. 25 காட்டு. 25ஓட முடிக்கணும். ரைட். இந்த 25 தான் இப்ப நம்ம படிச்ச கேட்கணும். சரியா? 25 என்ன சொல்றாரு பாருங்க. டிவிஷன் இருக்கக்கூடாது. ஸ்கிஸ்மானா டிவிஷன், மேனா நாட்டு. சரியா? டிவிஷன் இருக்கக்கூடாது. எதுல? என்டோ சொமாட்டி சரீரத்துல டிவிஷன் பிரிவினை இருக்கக்கூடாது. அப்ப என்ன இருக்கணும்? கீழே பாருங்க. பட் அவுட்டோ ஹூப்பர் அல்லேலோன். அல்லேலோன்னா ஒன் அனதர். ஒவ்வொரு உறுப்பை குறித்து கன்சர்னா இருக்கணும். அங்க பாருங்க மெரினோசின் போட்டுருக்குல்ல, அதான் கேர் அண்ட் கன்சர்ன். சரியா? 25ல உபயோகப்படுத்துற வார்த்தை அந்த மெரினோசன். ஓகே. அந்த வார்த்தை தான் 25. எஸ். டு எக்ஸசைஸ் கேர், டு எக்ஸசைஸ் கன்சர்ன். சரியா? ஒவ்வொரு உறுப்பும் உன்னை குறித்து கவலையா இருக்கும்படி ஆண்டவர் அழகா அங்கங்க செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அததான் பார்க்கணும். சரியா? தேவன் கணத்துல குறை உள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைச்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு வருது. ஓகேவா? சோ வி ஆர் க்ளோசிங் டுடே பைபிள் ஸ்டடி. இன்னையோட 25ஓட நம்ம முடிக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் வீக் நம்ம 26ல இருந்து ஆரம்பிச்சு ஐ திங்க் 12வது அதிகாரத்துக்கு முடிச்சு நம்ம 13 போயிடலாம். ஓகே. ரைட். பேப்டிஸ்ட் யூ கேன் ஷோ மை ஃபேஸ். ரைட். பரவாயில்ல. குட். ஆரம்பத்துல வந்தோம் கடைசி வரைக்கும் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். 8 பேர் இருந்தீங்க. 8 பேர் இருக்கீங்க. நல்லா வந்துட்டு இருந்தாங்க. 15 16 தான் வந்தாங்க. என்னன்னு தெரியல. நிறைய பேரை காணும். நிறைய பேர் ரெக்கார்டட் வீடியோவே பாக்குறாங்க. பட் எனிவே தேங்க்யூ ஃபார் யுவர் கமிங். ஓகே. சொல்லுங்க. வாட் டிட் யூ லேர்ன்? வாட் இஸ் த ஒன் திங் தட் யூ கேன் டேக் ஹோம் டுடே? இன்னைக்கு நீங்க எந்த ஒரு லெசனை பளிச்சுன்னு எடுத்துட்டு போறீங்க? கமான், ஆளுக்கு ஒண்ணு ஷேர் பண்ணுங்க குயிக்கா. நீங்களே சொல்லிட்டீங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா?
ஆமா யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. சூப்பர் அக்கா, வெரி குட் அக்கா. யாரு? ஓ, ஷீலா பீட்டர் சிஸ்டர். சூப்பர், வெரி குட். Okay. இனஃப். நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. உங்க ஐடியாவை மாத்திரம் இப்படி தூ விட்டுட்டு போயிருங்க. வேற சொன்னவங்க சொல்லக்கூடாது, மத்தவங்க பேசு. என்ன பாலசுப்ரமணியம் என்ன வந்துட்டு எல்லாம் போக கூடாது, நீங்க பேசணும், சரிங்களா? ஆமா, இவ்வளவு நேரம் கேக்குறீங்க, முதல்ல இருந்து கடைசி வரையும் கேக்குறீங்க, ஏதாவது பேசணும். மத்தவங்களும் பேசுங்க, கமா. இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க போதும். நம்ம டிஸ்கஸ் எல்லாம் பண்ண போறோம். பட் ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ. நான் இந்த சோர் த்ரோட்டை வச்சு இப்படி பேசி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். உங்களை பேச சொல்லுங்கன்னா எல்லாம் வாயை முடித்து அமைதியா இருக்கீங்க. ஷீலா தேவன் பீட்டர் சொல்லுங்க ரோஸ். தேவனுடைய படைப்பில் அவர் எதையும் குறைச்சு படைக்கல, கூடையும் படைக்கல. கரெக்டா எல்லாத்துக்கும் அதோடைய ஒர்க் கொடுத்து படைச்சிருக்கிறாரு. இது வந்து பிரின்சிபல். இது மட்டும் இல்ல, நமக்கும் அதை சொல்லு. நமக்கும் இதெல்லாம் வந்து பிரின்சிபல். நான் கேட்கறது அப்ளிகேஷன். சோ வாட்? இப்ப அக்கா சொன்னாங்க தெரியுமா, ஷீலா பீட்டர் சிஸ்டர் பளிச்சுன்னு சொன்னாங்க பாரு. தயவு செய்து அப்சர்வேஷன் இன்டர்பிரேஷன் எனக்கு சொல்ல வேணும். நடைமுறையில அப்ளிகேஷன் பளிச்சுன்னு ஏதாவது சொல்லுங்க. யாரை காட்டிலும் நம்ம மேலானவங்களாக எண்ணக்கூடாது. அக்கா சூப்பர்க்கா, வெரி குட், வெரி குட், சூப்பர். வேற அந்த ஆங்கிள் யோசிக்கலாம், யோசிங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் நல்லது திங்கிங் பவரை கொடுத்துருக்காரு, யோசிங்க. வேற நான் சொல்ல வந்துட்டதா சொன்னாங்கலாம் சொல்லாதீங்க, நீங்க சொல்லுங்க. நம்மள போலவே மத்தவங்களையும் வந்து சமமா நடத்தணும். வெரி குட், வெரி குட். யார் சொன்னது? ரோஸ்மா சிஸ்டரா? சொன்னதே பேசினவங்க பேச வேணாம். தேங்க்யூ, குட். பேசாதவங்க பேசுங்க. இன்னும் 2 பேருக்கு எதிர்பார்க்கிறேன், அதுக்கப்புறம் நான் சொல்லி முடிக்கிறேன். எனக்கு இன்னைக்கு பவர்ஃபுல்லா வந்தது ஒரு லெசன். பல லெசன்ஸ்ல ஒண்ணு பவர்ஃபுல்லா வந்துச்சு. நான் அதை முடிக்கும் போது முடிச்சுட்டு ஜோம் பண்ணி முடிக்கிறேன். இன்னும் 2 பேர் பேசுங்க, கமா. நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன் நீங்க பேசுற வரைக்கும். பேசாதவங்க பேசுங்க. தங்கச்சி மெர்சி, அப்படியே வந்துட்டு போயிடலான்னு பார்க்காதம்மா. இது செய்தியெல்லாம் கிடையாது, சர்ச்சு கிடையாது, மெசேஜ் எல்லாம் கிடையாது, சரியா? பைபிள் ஸ்டடி. உனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு பேசணும். ஷீலா யோவான் சிஸ்டர் சொல்லுங்க, அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்க, ஒரு கருத்தை சொல்லுங்க. பாலசுப்ரமணியம்னா வரவே மாட்டாரு, ஆனா ரெகுலரா வந்துடுறாரு, பேச மாட்டாரு. ஓகே, ரைட், டைம் இஸ் அப். எனக்கு வந்த கருத்து என்னன்னா, 2 இடத்துல போத்தியாஸ் வந்துச்சு. படிக்க கேட்டோம்ல, காட், காட், the arrangement of God. Okay, that really எனக்கு வந்து நல்ல பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி எந்தெந்த உறுப்பை எங்கெங்க எந்த அளவுல எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சிருக்காரு. இப்ப என்ன அர்த்தம்? அப்ளிகேஷன்ல, சர்ச்ல, நான் போற சபையில, என் குடும்பத்துல, என்னோட ஐக்கியத்துல பலதரப்பட்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எவ்ரிபடி இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். யாரையும் தரக்குறைவாகவோ மட்டமாகவோ ஒதுக்கிட்டு நான் பெரிய ஆளு அப்படிங்கிற வரவும் கூடாது, அப்படி நான் நடந்துக்கவும். அப்ப ஈக்குவல்னா என்ன? அவன் செய்யறத நானும் செய்யணும். என்ன, நான் ப்ரொஃபஸர், நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன், அப்படிலாம் நான் இறங்கி பண்ண மாட்டேன்.
ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்னு நம்ம நினைச்சோம்னா எந்த லெவலுக்கு வேணா இறங்குறதுக்கு. You got the point? Thank you. ஜோம் பண்ணி முடிச்சிடலாமா? ரைட். அக்கா ஜோம் பண்றீங்களா அக்கா? புஷ்பலதா அக்கா, ப்ளீஸ் லீட் அஸ் இன் பிரேயர். ஆண்டவர் நமக்கு இப்பேற்பட்ட ஒரு ஆட்டிடியூட, மனப்பான்மையை கொடுத்து நம்மளுடைய உறவுகள்ல, நம்ம குணங்கள் மாறி உறவுகள்ல எல்லாம் வெளிப்படுங்க. ஜோம் பண்ணுங்க. அன்பின் கர்த்தாவே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வகுப்பிலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, உமக்கு முன்பாக நாங்கள் யாரும் மேலானவர்கள் அல்ல. நீர் உம்முடைய சபையிலே எங்களை அங்கத்துவமாக வைத்திருக்கிறீர். உடன் விசுவாசிகளை சரியான முறையிலே நாங்கள் ட்ரீட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். யாரையும் மேலாகவோ கீழாகவோ அல்ல, எல்லாரும் உமக்கு முன்பாக சமம், உம்முடைய ஒரே ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் என்கிற ஒரே சிந்தையோடு செல்ல உதவி செய்யும். நீர் எங்களை நேசித்தது போல நாங்கள் மற்றவர்களை நேசிக்கக்கூடிய தியாக அன்பை எங்களுக்கு தாரும். இன்னும் அதிகமா இந்த அறிவிலே வளரும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் சந்தித்தருளும். தொடர்ந்து எங்களோடு கூட ஆவியானவர் தாமே இடைப்பட்டு இந்த சத்தியங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக தியானித்து வளர உதவி செய்யும். எருமை ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அக்கா, thank you அக்கா for your prayer. Friends, God bless you. Next Wednesday meet பண்றோம். Thank you. Bye bye.